எவ்வளவு தேவை இருக்கு எங்களுக்கு. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண்ணுங்கிற எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எவ்வளவு தேவையோடு நாங்கள் வாழுகிறோம். பணம் தேவை, வாகனம் தேவை, ஊடு தேவை, எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆகணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், தொழில் செஞ்சால் நல்ல லாபம் வரணும், அதனூடாக அடுத்தடுத்த தொழில்களை செய்யணும். பிள்ளை இல்லாமல் வாழ்கிற நிறைய பேர் இருக்கோம். பிள்ளை பாக்கியம் எங்களுக்கு வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், சண்டை இல்லாமல் வாழணும், நல்ல குடும்பம் வேணும், நல்ல கூட்டாளி வேணும், நல்ல பக்கத்தூடு வேணும். எவ்வளவு தேவையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இவை எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு தீர்வை சொல்கிறான். எனக்கிட்ட கேளுங்க. அடுத்தவர்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்கின்ற இந்த உலகளாவிய அம்சங்கள், லாபங்கள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடுகளால் இருக்கிற விஷயங்கள். அது ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் அதையும் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தர வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அவசரமாக 1 லட்சம் ரூபா காசு தேவை. உண்மையா யாருக்கிட்ட கேட்போம்? குடும்பத்தாக்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்போம். இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட நாங்கள் கட்டாயமாக பிரார்த்தனை செய்து அதனூடாக அடுத்தவர்கள்ட்ட உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த துஆவை நாங்கள் கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு விரைவாக அதற்கு பதில் தர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக சில நிபந்தனைகளை நாங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அந்த நிபந்தனை எங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் நாங்கள் நினைக்கணும் எங்களோட துஆவுக்கு தடையாக இதான் இருக்கு. இந்த முகட்டையும் தாண்டி எங்களோட வார்த்தை அல்லாஹ் கிட்ட செல்லாமல் இருப்பதற்கு தடை ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு கட்டாயமாக இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக நாங்கள் அந்த நிபந்தனைகளை கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அம்சம் மார்க்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இஹ்லாஸா துஆ கேட்கணும். துஆ கேட்குறங்கிறது இஹ்லாஸாக, மன தூய்மையோட, எங்களோட ரப்புக்கிட்ட கேட்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் துஆ கேட்கணும். அடுத்தாக்கள் சொல்கிறாருங்கிறதுக்காண்டி துஆ கேட்க தேவையில்லை. முகஸ்துதிக்காக நாங்கள் துஆ கேட்க தேவையில்லை. சும்மா வெறுமனே எல்லாரும் கையேந்திராக நானும் சும்மா கையேந்தணும்னு சொல்லி அப்படி துஆ கேட்க தேவையில்லை. இஹ்லாஸா, என்னுடைய தேவை நான் என்னுடைய ரப்பிடத்திலே கேட்கிறேன், என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இஹ்லாஸா துஆ கேட்கணும். ரெண்டாவதாக மார்க்கம் சொல்கிறது, எங்களோட துஆவை விரைவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒழுங்குமுறைகளில் உண்டு. அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி எங்களோட துஆவை ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நாங்கள் கையேந்தினால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கட்டாயம் சொல்லணும். ரெண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். குறைஞ்சது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்கிற வார்த்தையை மட்டுமாவது சொல்லணும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஸலவாத் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அத்தஹியாத்தில் ஓதுற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத்தை நாங்கள் ஓதுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இந்த ரெண்டுக்கு பின்னால எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், ஷைத்தாண்ட தூண்டுதலால் செஞ்சிட்டேன், என்ன நண்பர்கள் 4 பேர் செய்யும்போது என்னுடைய புத்தி மழுங்கடிக்கப்பட்டு அந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், இந்த பாவத்தை மன்னித்து விடு. கட்டாயமாக எங்களுடைய பாவ மன்னிப்பு கோருகின்ற பொழுது அல்லாஹ் விரும்புகிறான் அந்த பாவத்தை சொல்லி காட்டி செய்ய சொல்லி. ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பாவத்தை சொல்லி காட்டணும். இந்த பாவத்தை ரப்பே இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டேன், இப்போ நான் மனம் வருந்துகிறேன், இப்போ நான் உனக்கிட்ட அடிமையாக வந்து கேட்கிறேன், என்ற பாவத்தை மன்னித்து விடு ரப்பே என்று நாங்கள் இறங்கி கேட்கணும். ஏன்னா அவன் எஜமான், நாங்கள் அடிமை. எங்களோட துஆவில் அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொன்னதற்கு பின்னால் முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கணும் எங்களுடைய இஸ்திக்ஃபார். எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்களுக்கான பாவ மன்னிப்பு, எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கான பாவ மன்னிப்பு, எங்களுடைய நண்பர்களுக்கான பாவ மன்னிப்பு, எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கான பாவ மன்னிப்பு என்ற இந்த பாவ மன்னிப்பினுடைய தொடரை முதன்மைப்படுத்த சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கு பின்னால நாங்கள் எதை கேட்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ்கிட்ட கேட்கணும். துஆவை நாங்கள் சின்னதாக சுருக்கி கொள்ளக்கூடாது. என்னையெல்லாம் கேட்க விரும்புகிறோமோ நாங்கள் எங்கட நண்பர்கிட்ட போய் 1000 ரூபா தாண்ட மாதிரி அல்லாஹ்கிட்ட கேட்க இயலாது. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கேட்கின்ற அத்தனை விடயங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தால் கூட
அவனுடைய ஹசானாவிலிருந்து ஒரு மனிதர் கடலிலே தன்னுடைய விரலை விட்டு எடுக்கின்ற பொழுது கையில் வரக்கூடிய அந்த நீர்த்துளி அளவு கூட அல்லாஹ்வுடைய ஹசானாவில் குறையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கேட்பதை முழுமையாக கொடுத்தாலும், கேட்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறேன் இல்லை, அதுக்கு பல காரணம் நிபந்தனைகள் இருக்குது. அப்படி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஹசானா குறையாது என்ற உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நாங்கள் நிறைய கேட்கணும், எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைய அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட நிறைய கேட்கணும், அல்லாஹ்வுடைய செல்வம் குறையாது. இறுதியாக நாங்கள் துஆவை முடிக்கிற பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி ஆக கடைசியிலையும் அல்லாஹ்வை புகழ்ந்து நாங்கள் அந்த துஆவை முடித்தால் அல்லாஹ் திரையில்லாமல் தடையில்லாமல் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ முதலாவது அல்லாஹ்வை புகழணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லணும். கடைசியாக துஆவை முடிக்கிற பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லி கடைசியாக அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த துஆவை முடிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை புகழ்ந்து என் மீது ஸலவாத்து சொல்லி பிரார்த்தனையை ஆரம்பித்து என் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து பிரார்த்தனையை முடிக்கிறாரோ அல்லாஹ் திரையில்லாமல் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள். அப்போ அந்த நிபந்தனையை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். மூணாவது ஒரு அம்சம் இருக்கிறது, எங்களோட துஆ அல்லாஹு தஆலா தடை செய்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இமாம்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கிட்ட கேட்டால் உறுதியாக கேட்கணும், சந்தேகத்தில் போய் கேட்கப்படாது. உதாரணத்துக்கு நாங்கள் பொருளாதாரத்தையே வைக்கலாம், கடன் கேட்க போகிறோம், இவர் தருவாரா தரமாட்டாரா, இருக்குமா இருக்காதா, இப்படி நாங்கள் மனிதர்கள்ட்ட பார்க்குற மாதிரி அல்லாஹ் கிட்ட பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள், எங்கட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னால் கேட்குறத உறுதி இல்லாமல் கேட்குற, தருவானா தரமாட்டானா என்ற நிலைமை இப்படி இருக்குது. அல்லாஹ் தருவானா தரமாட்டானா, நான் சுபோதலாமல் இருக்கிறேன், அல்லாஹ் தருவானா தரமாட்டானா, இப்படி சிக்கல் அடிக்கக்குள்ள அல்லாஹ் சந்தேகமே வரப்படாது. நாங்கள் அவன்ட அடிமை, யாருக்கிட்ட கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? எதை கேட்டாலும் உறுதியாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான்னா தருவான் தான். என்ன நிபந்தனைகளோ அதையெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கணும். இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும், சந்தேகம் வரவே கூடாது. அல்லாஹ்கிட்ட நாங்கள் கேட்குற விஷயத்தில் சந்தேகம் வரவே கூடாது என்பதில் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸை வச்சு அடுத்த ஒரு ஒழுங்கு சொல்கிறார்கள், துஆ கேட்டால் அவசரப்படக்கூடாது. எங்கடாக்களுக்கு என்னடா இன்றைய கேட்டால் நாளை கிடைக்கணுங்கிற மாதிரியான அவசரம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நாடினா தருவான், அவசரப்படப்படாது. சாப்பாடு இன்றைய தேவைண்டா இன்றைய தான் தேவை. அல்லாஹ்கிட்ட கேட்குற துஆ இன்றைய கேட்டால் இன்றைய தருவான்னு கடைசி வரைக்கும் நாங்கள் நினைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பல பிரார்த்தனைகள் கூட உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத பிரார்த்தனைகள் இருக்கிறது. நாட்கள் கடந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிரார்த்தனைகளும் இருக்கிறது. நபிமார்களில் வரலாறுலையும் இருக்கிறது. அல்லாஹ் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்ட விஷயங்களை சொல்கிறான், ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடாது. இதனால தான் மேற்சொன்ன நிபந்தனை சொல்லுது, உறுதியாகவும் கேட்கணும். என்ன பல தடவை கேட்டுட்டு நல்லா தரலையே, எத்தனை தரம் தான் கையேந்திர அல்லாஹ் தரலையேங்கிற இந்த எண்ணம் எல்லாம் இருக்கவே கூடாது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, துஆ கேட்கிற பொழுது எங்களுடைய உள்ளமும் அந்த துஆவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு ஒழுங்குமுறையை சொல்கிறது. அது கட்டாயமான ஒரு நிபந்தனைகளில் ஒன்று. சும்மா கையேந்திட்டு வாயால் மட்டும் கேட்குறல்ல, எங்களோட உள்ளம் அதோட ஒத்து போகணும். தொழுகட முழுமையான நன்மை வேணும் என்றால் தக்பீர் கட்டினத்தில் சலாம் கொடுக்குற வரைக்கும் வேறு சிந்தனை இல்லாமல் எங்களோட உள்ளமும் அதுக்கு இடம் கொடுக்கணும். எங்களோட உள்ளமும் இடம் கொடுத்து எதை ஓதுகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன கேட்கிறோம் என்கிற அத்தனை விஷயத்தையும் சரியாக சிந்திச்சா மட்டும்தான் தொழுகட பூரணமான நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும். சும்மா சாட்டுக்கு வந்து அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ண்டா அதில் நன்மை கிடையாது, கிடைக்கும், பூரணமான நன்மை கிடைக்காது. அதே போன்றுதான் நாங்கள் துஆ செய்கிற பொழுதும் எங்களுடைய உள்ளத்தை அதில் ஈர்ப்பு கொடுத்து ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் பின் சொல்லப்படுகிற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு எங்களோட உள்ளத்தாலும் வாயாலும் சேர்த்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் துஆ செய்யணும் என்கிற இன்னும் ஒரு ஒழுங்குமுறை எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் தடுக்கப்படுவதற்கான காரணங்களில் இன்னொன்று, இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, இப்படி துஆ கேட்காதீங்க. எதிராக துஆ கேட்குற யாருக்கு எதிரான்னு சொன்னால் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருப்பது தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எதிராக, சொத்துக்கள் தன்னுடைய சொத்துக்களுக்கு எதிராக, அது அழியணும் இடிக்கப்படாது சொல்லி அந்த சொத்துக்கு எதிராக, தன்னுடைய குடும்பங்களுக்கு எதிராக, தனக்கு எதிராக துஆ கேட்கப்படாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயங்களையும் தடுத்தார். எனக்கு எதிராக,
நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எதிராக, என்னுடைய சொத்துக்களுக்கு எதிராக, என்னுடைய குடும்பங்களுக்கு எதிராக துவா கேட்கப்படாது. அதை பதுவான்னு சொல்லுவாங்க. அப்படி பதுவா மாறி கேட்கப்படாது. அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறண்டாலும் நாங்கள் ஒன்று அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துரும், நல்ல புத்தியை கொடுத்துரும் நான் கேட்கணுமே தவிர மாறி கேட்கக்கூடாது. எதிராக என்பது அவரை அழிவுக்குள்ளாக்குவது, சேதத்திற்குள்ளாக்குவது என்ற கருத்துப்பட நாங்கள் யோசிக்கணும். எதிராக நாங்கள் துவா கேட்டால் எங்களுடைய ஏனைய துவாக்களுக்கும் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ நாங்கள் யோசிக்கணும், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நான் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, இத்தனை வருஷமும் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்னமோ ஒன்று சிக்கல் எனக்கு டைம் இருக்கு. என்ன சிக்கல்கள் என்பதை சொல்லுகிற நிபந்தனைகளை வச்சு நானும் நீங்களும் கட்டாயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் துவா கேட்கிற பொழுது எங்களுடைய பாவங்கள் இல்லாமல் துவா கேட்கணும். ஒட்டுமொத்தமாக நாங்கள் தூய்மையாக முடியாது, நாங்கள் மலக்கு கிடையாது. ஆனாலும் எங்களோட பாவங்களை, அதுக்கு தான் துவாவில் முதலாவது முதன்மைப்படுத்துறது எங்களோட இஸ்திக்பார, எங்களோட பாவ மீட்சியை நாங்கள் முதன்மைப்படுத்துகிறது. நாங்கள் 4 பாவத்துக்கு துவா கேட்டிருப்போம், ஆனால் எங்களுக்கு பின்னால் 2 பெரிய பாவம் இருக்கும். அதை கணக்கெடுக்க மாட்டோம், ஆனால் துவா கேட்டுக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் வட்டி. இப்போ ஒவ்வொருத்தரும் மனசில் நாங்கள் ஆழமாக கையை வச்சு கேட்டு பார்க்கணும், நான் வட்டியோட தொடர்பாக இல்லையா, ஹராத்தோட தொடர்பாக இல்லையா. அது பெரிய ஒரு நிபந்தனை, அது சும்மா சாதாரணமான நிபந்தனை கிடையாது. பெரிய பாவங்கள் இருக்கும், சின்ன சின்ன பாவங்களுக்கு நாங்கள் துவா கேட்டுப்பட்டு அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் தேவைகளை அதத்தா இதைத்தாண்டு கேட்போம். ஆனால் இந்த பெரிய பாவத்தை கணக்கெடுக்க மாட்டோம். கணக்கெடுக்காத பாவம் எங்களுடைய சமூகத்துக்குள்ள வட்டி. கணக்கெடுக்காத பாவம் மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வோடும் தூதரோடும் சண்டை பிடிக்கிற பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தின பாவம் எல்லாம் எங்கட மக்களுக்கு எந்த விதமான கணக்கும் இல்லாத அளவுக்கு மாஷா அல்லாஹ் எங்கட சமுதாயம் வட்டியில் நல்லா திளைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறார்கள் துவா தலைக்கு மேலே போனாலே பெரிய விஷயம். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எங்கட பாவத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக துவா கேட்க வேண்டும். அப்போ இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பாவ மீட்சி கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த பாவ மீட்சிக்கு பின்னால் தான் எங்களோட தேவைகளை கேட்கணும். அப்போ நாங்கள் நினைக்கலாம், அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய இந்த தேவைகளை நிறைவேற்றுவான். ஏற்கனவே சொன்ன நபிமார்களுடைய பண்புகள் அல்லது நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிற பொழுதும் அதையும் ஒரு ஒழுங்குமுறையாக எங்களோட துஆவை அல்லாஹ் அவசரமாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஒழுங்குமுறையாக எங்களுக்கு சொல்கிறார்கள். நல்ல செயற்பாடுகளில், நல்ல காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு விட்டு துவா கேட்கணும். தொழுவிட்டு துவா கேட்குற, தர்மம் கொடுத்து விட்டு துவா கேட்குற, அல் குர்ஆனை ஓதி விட்டு நாங்கள் துவா கேட்குற, இப்படி நல்ல காரியங்களில் ஈடுபட்டவர்களாக நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது எங்களுடைய துஆவை அல்லாஹு தஆலா விரைவாக ஏற்றுக்கொள்வதற்கான அம்சங்களில் ஒன்று என்று இமாம்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள்.